ஹாய், வெல்கம் டு வதனாஸ் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, லாஸ்ட் வீக் என்னால் லாங் வீடியோ போட முடியல. நான் லாங் வீடியோ போடாததுக்கும் லாஸ்ட் வீக்கில் ஷார்ட்ஸ்லேருந்து கூட 3 நாள் பிரேக் எடுத்ததுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். நான் வந்து ரொம்ப பேர்ன் அவுட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப என்ன இவங்களுக்கெலாம் என்ன ஒரு லைஃப், சும்மா வீட்டில் நடக்கிறத எடுத்து வீடியோவாக போடுறாங்க, அதுக்கு காசும் கிடைக்கிது, எவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன். எப்போ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ அந்த மைண்ட் செட்டு சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ எனக்கு இதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தெரியும். மற்ற வேலைகள்லையாவது ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கும், அதை ஒருத்தங்க நமக்கு அசைன் பண்ணுவாங்க, அதை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதுவே பிஸ்னஸ் ஓனர்னால் அது வேற கதை. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 9 to 5 ஜாப் போகிறோம் அப்படின்னா அதில் ஒருத்தங்க நமக்கு அசைன் பண்ணுவாங்க, அந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நாலேஜ் தேவை கண்டிப்பாக, அண்ட் உங்களுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் தேவை. அதுவும் ரொம்ப கஷ்டமான வேலை தான். நான் அதை மட்டமாக பேசுகிறேங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஆனால் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நாம் தான் வேலையை உருவாக்கிக்கணும். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே தேவைப்படுறதுனால இது வந்து ஈஸியாக நம்ம பேர்ன் அவுட் ஆயிடுவோம். அதுலேயும் நம்ம வந்து ரொம்ப ரெகுலராக வீடியோ போடணும்னா அதுக்கான ஃபுல் எஃபர்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் நம்மளுடைய மென்டல் லேபர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், அதுக்கப்புறமா எடிட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து நிறைய நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை காட்ட வேண்டியது இருக்கும். அது வந்து ஈஸியாக நமக்கு பேர்ன் அவுட்டை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் எனக்கு நடந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இதில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90 டேஸுக்கும் எனக்கு நான் என்ன கண்டென்ட் போட போகிறேன் அப்படிங்கிறது தெரியும். அந்த டே எப்படி மேனேஜ் பண்ணுறேன், என்ன ஃபுட்டு சாப்பிட்றேன், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறேன், இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் தான் என்னுடைய வீடியோஸ் இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் தான். இல்லை அப்படின்னா டெய்லி வந்து க்ரியேட்டிவாக என்ன போடுறதுன்னு யோசிக்கிறது இன்னும் கஷ்டம். ஆனால் இதிலேயே மைனஸும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி ஒரு ஃபார்மேட்டில் தான் போடுறேன் அப்படிங்கிறப்ப என்னுடைய எல்லா வீடியோஸும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பார்க்குற உங்களுக்கும் போரிங்காக இருக்கும், பண்ணுற எனக்கும் போரிங்காக இருக்கும். ஸோ அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது, அதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரியான கான்டென்ட்டை இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் யோசிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் நான் வெரைட்டி காட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கும் ஒரு பெரிய லெவல் ஆஃப் மென்டல் லேபர் தேவைப்படும். அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஒரு பாயிண்டில் வந்து ஐயோ என்னடா இது ஒரு பிரேக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பர்சனலியும் ஃபேமிலியில் வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் போயிட்டு இருந்ததுனால எனக்கு அதுவுமே என்னை மென்டலி அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. நம்ம சுச்சுவேஷன்லாம் நார்மலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயே இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறப்ப நமக்கு பேர்ன் அவுட் ஆகிறது ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் சுச்சுவேஷனும் கொஞ்சம் அப்நார்மலாக போகுது அப்படிங்கிறப்ப அது இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஸோ நான் ரொம்ப யோசித்து தான் எடுக்கலாமா வேண்டாமா, நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை கீப்பப் பண்ணாத மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணுன்னா நீங்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதலாக கமெண்ட் போட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் என்னால் அந்த பிரேக்கை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. நான் வந்து பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், இது கட்டாயம் எடுக்கணுமா, கொஞ்சம் கூட புஷ் பண்ணி போட்டுடலாமே அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசித்தேன். ஆனால் அந்த பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அந்த பிரேக் எனக்கு எவ்வளோ தேவையானதாக இருந்துச்சு அப்படிங்கிறது. அந்த 3 நாளும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஃப்ரைடே நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து மெய்யழகன் மூவி பார்த்தோம். அந்த மூவியுமே கரெக்டாக அப்படி ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துச்சு. சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருந்தோம், பாட்லக் மாதிரி. அது அப்படி போச்சு. சண்டே ரவேதிக்கு ஸ்விம்மிங் கிளாஸோட ஃபஸ்ட்டு டே. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போய் கிளாஸ் அட்டன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அன்றைக்கி லஞ்சும் வெளியேருந்து தான் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி தான் என்னுடைய 3 டேஸும் போச்சு. இந்த ஒரு 3 டேஸ் பிரேக் வந்து எனக்கு ஏதோ ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, உங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா யோசிக்காதீங்க, கண்டிப்பாக அந்த பிரேக் எடுங்க. யூ டிசர்வ் இட். இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதுலையா இருந்தால் கூட தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சில டைம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஓவராக நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதே நமக்கு ஒரு ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ண மைண்டில்.
அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ பிரேக் எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக இதை பண்ணுவீங்க. ஆனால் அந்த மாதிரி பிரேக் எடுக்கிறப்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடியே முடிவு பண்ணிடணும் எப்போ நீங்கள் இதை திரும்ப வர போகிறீங்க அப்படிங்கிறது. ரொம்ப லாங்கான பிரேக்காக எடுக்காதீங்க. ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி பிரேக் எடுங்க. அதுவும் டெஃபினட்டாக ஒரு டேயை ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு கண்டிப்பாக ரெஸ்யூம் பண்ணுவேன் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிரேக் எடுங்க. அப்படி நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் ட்ராக் மாதிரியும் போக வாய்ப்பு இருக்காது. அதே டைமில் உங்கள் ப்ரெஷரும் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். 3 நாளில் நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்லி எல்லாமே நல்லா தான் சாப்பிட்டேன். பாட்லக்காக இருந்தாலுமே அது ஹோம்மேடு ஃபுட்டு தான். அதுலேயும் போர்ஷனில் தான் எடுத்துக்கிட்டேன். சண்டே அவுட் சைட் ஃபுட்டாக இருந்தாலுமே ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டேன். அதையும் அடுத்த நாள் 24 ஹவர் ஃபாஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் கூட சண்டே மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாளுமே ஒர்க் அவுட் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. இனிமேல் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்சு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அவகாடோ டோஸ்ட் வித் சில்லி ஆயில் ஃப்ரைட் எக் அண்ட் ப்ரோட்டீன் காஃபி. இதில் இந்த ப்ரோட்டீன் காஃபி நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஈவன் சில்லி ஆயிலில் ஃப்ரைட் எக்குமே இப்போ தான் பண்ண போகிறேன். இது வந்து ப்ராப்பரான ஒரு சில்லி ஆயில் அப்படி கிடையாது. கடைகளில் வந்து சில்லி ஆயில்னு விற்கிது போல் இருக்குது. ஆனால் நான் அதெல்லாம் வாங்கலை. நான் ஜஸ்ட்டு என்னுடைய வெர்ஷனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அவகாடோ பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரூட். இது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் ஒவ்வொரு தடவையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இது நல்லா இருக்குமா கெட்டு போயிருக்குமா அப்படின்ட்டு நம்மளை ஒரு திகில்லையே வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவகாடோவை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் சால்ட், பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக ஜீரக பவுடரும் லைம் ஜூஸும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணேன். அடுத்ததாக சில்லி ஆயில் பண்ணுறதுக்கு 2 பல் பூண்டை கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஆலிவ் ஆயிலில் கிரேட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் அதுக்கப்புறமா பேப்ரிக்காவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கிட்டேன். இதில் பேப்ரிக்காவுக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடணும். நம்ம ரோஸ்ட் பண்ணியிருந்த மிக்ஸ் எல்லாம் சைடில் இருந்துச்சுன்னா அதை அந்த முட்டை மேலே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணணும். எனக்கு பிரெட் டோஸ்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடையில் வாங்குகிற ப்ரெட்டு அந்தளவுக்கு ஹெல்தி இல்லை அப்படிங்கிறதுனால அதோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியறதில்ல. அப்படி அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். கிடைக்கிறதுல ஓரளவுக்கு ஹெல்தியரான ஒரு ஆப்ஷனாக பார்த்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸ் மேலே அவகாடோ மிக்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே எக்கை வச்சுட்டேன். இப்போது ப்ரோட்டீன் காஃபிக்காக டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதில் நான் இந்த காலேஜன் பவுடரும் ஆட் பண்ணுறேன். டிகாஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
அப்புறம் கொஞ்சமாக பால் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணியிருக்கிற 2 மிக்ஸையும் ஒன்றா சேர்த்து ஊற்றி ஐஸ் கியூப்ஸ் போட்டோன்னா ப்ரோட்டீன் காஃபி ரெடி. இந்த காஃபியில் மொத்தமாக 44 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிட்ட இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக 4 hours 17 minutes ஃபாஸ்ட் பண்ணி டோட்டலாக 20 மணி நேரத்துக்கு மேலேயே ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சாலட் குக்கும்பர் வச்சு தான் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணேன். நான் எக்கை கட் பண்ணுறப்ப கூயியாக யோக்கு வெளியே வரும் அப்படின்னு நினச்சி தான் கட் பண்ணேன். ஆனால் அது உள்ளே ஃபுல்லாக குக்காக இருந்துச்சு. ஆனால் கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு இதுதான் இன்னும் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இது சாப்பிட்றப்ப எனக்கு எக் பஃப் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. ப்ரோட்டீன் காஃபியும் சூப்பர் ஹிட்டு. டின்னருக்கு பேன் ஃப்ரைடு சிக்கன் தைஸ் தான் பண்ண போகிறேன். சிக்கனோட மேரினேஷனுக்கு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலில் சில்லி பவுடர் போட்டுட்டு மின்ஸ்டு கார்லிக்கும் சால்ட் பெப்பர் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி கீரையும் லைம் ஜூஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சிக்கனில் மேரினேட் பண்ணி கவர் பண்ணி ஒரு 1 hourக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ இங்கே சீக்கிரமாகவே இருட்ட ஆரம்பிச்சிருது. 5 மணிக்கெல்லாம் நிலா வருதுன்னா பாருங்கள், போக போக இன்னும் சீக்கிரமாகவே இருட்ட ஆரம்பிச்சிரும். இந்த வெதர் தான் நமக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுக்கும். இங்கே சிக்கன் கூட சைடாக இந்த க்ரீன் பீன்ஸையும் அவனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். எப்போயோ வாங்கி வச்சுருந்தா இந்த சீசனிங் மிக்ஸும் இருந்துச்சு. ஸோ இதையே போட்டு மேரினேட் பண்ணிட போகிறேன். அந்த கவர்லேயே 375 degree Fahrenheitல 20 minutes குக் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த மிக்ஸ் பீன்ஸில் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக மெல்டட் பட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். சரி, சிக்கன் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அந்த டைமில் சைட் பை சைட் புக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். பீன்ஸ் எனக்கு நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் பிடிக்கும். ஆனால் அந்த 20 minutesல நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகாதனால இன்னொரு 5 minutes வச்சு எடுத்தேன். சிக்கன் எல்லாமே குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ஆஃப் லைம் ஜூஸும் கொஞ்சமாக கொரியாண்டரும் தூவிக்கிட்டேன். கம்பூச்சா அப்படிங்கிறது ஃபெர்மெண்டட் டீ. இதில் ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்குன்னா இதை குடிக்கலாம் அப்பப்போ. ஆனால் இதில் ஆடட் சுகர்ஸ் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இந்த பிராண்டில் தான் அப்படியா இல்லை எப்படிங்கிறது இனிமேல் தான் ரிசர்ச் பண்ணோம். இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது, வெயிட் லாஸ் ஸ்டார்ட்ஸ் இன் தி கிச்சன், ஃபிட்னஸ் ஸ்டார்ட்ஸ் இன் தி ஜிம் அப்படின்ட்டு. அது 100% கரெக்டு. நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு என்ன தான் மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்ணாலும் வெயிட்டு குறையவே குறையாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவங்க டயட்டை தான். நம்ம டயட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸே பண்ணாமல் கூட வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆனால் டயட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக குறைக்கவே முடியாது. Alexa, turn the light into baby blue. Okay. Alexa, turn the light to blue. Okay. Oh my gosh, wait. She actually does baby blue. Light purple. Okay. Oh my gosh. எக்ஸசைஸ் பண்ணாமலே வெயிட் கம்மியாகும்னா நான் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஓவரால் ஹெல்த்லேயே நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
வெயிட் லாஸுக்குமே அது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அந்த ரியாக்ஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் ஸ்வெட்டு மூலமாக வெளியே வரும். அதனால் நம்மளுடைய ஸ்கின்னுமே இம்ப்ரூவ் ஆகும். லேடிஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கிறது இல்லை. அது நியூட்ரிஷனாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருக்கிறத தான் சாப்பிட்றாங்க. எக்ஸசைஸாக இருந்தால் எல்லா வேலையும் முடித்து எல்லாருக்கான டைமும் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் பண்ணுறது. இது ரெண்டையுமே நம்ம எல்லாருமே மாற்றிக்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்குற கேரை நமக்கும் கொடுத்துக்கணும். அப்படி நம்மளை பார்த்துக்கிறது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, செல்ஃப் கேர். நம்ம முதல்ல நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து மாற்றிக்கங்க. அப்படி நீங்கள் உங்களை பார்த்துக்கிறத பார்த்து வளர்கிற உங்கள் பசங்களும் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க ஃப்யூச்சரில். அதுக்காகவாச்சும் கண்டிப்பாக உங்களை மாற்றிக்கங்க. இன்றைக்கி என்னோடய மினி கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணி என்னோடய டேயை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த வர லாங் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.